என்ன பயம்? ப்ரெஸ் மீட்டில் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் உங்கள் மேலே கோவிச்சிக்க மாட்டாங்க. எதுக்கு கோவிச்சிக்கணும்? சினிமாவை தான் பார்க்கணும். நாம் இப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா? அடிமத்தனம். தம்பி அஜித் அவர்களுடைய படத்தில் வந்து ஒருத்தர் போய் லாரி மேலே ஏறி ஆடி கீழே விழுந்து முதுகில் போட்டு தெரிவிட்டார். இவர் போய் லாரி மேலே ஏறி ஆடுனாரா? நான் கூட பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், நான் வந்து சிவாஜி அப்பா அவனுடைய வெறியன், கமல் அண்ணா அவனுடைய வெறியன் அப்படின்னு. ஆனால் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஷோ இந்த விடியகாலத்தில் போடுற நேரத்துக்கெல்லாம் நான் போய் படம் பார்க்கணும். எனக்கு வந்து சிவகாசி படத்தில் வந்து நான் அட்வொகேட்டை நடிக்கும் பொழுது வந்து என்னை வந்து கைது பண்ணணுன்னாங்க. ஐஸ்வர்யா ராய், கஜோல், இவ எல்லாரும் பாம்பே பார்ட்டிகள் தான். அந்த போர்ஷன் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் தம்பிராமே சார். அவரு கூட ஒர்க் பண்றது டோட்டலா வேறையா இருக்கும். சார் கிட்ட ஆமா ஆமா அவரு பயங்கர ஜாலியா இருப்பாரு. சார் பயங்கர ப்ரொஃபஷனலா. இல்ல அதுல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். அதான் அடுத்த படத்துல ஏதாவது பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த ஜாலி சைடையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண மோசமா இருக்கும். அப்படி கொடுத்தீங்க சந்தோஷமா இருக்கு தம்பி, ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. MS பாஸ்கர் சார், விக்னேஷ் கார்த்திக் சார், வணக்கம். வணக்கம். முதல்ல வந்து ரெட் நூல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். உங்கள் கேள்வி கணைகளை தொடுங்க. எஸ் சார். இப்போ ஹாட்ஸ்பாட் டூ மச் அண்ட் ஃப்ரம் யூ உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன்னா ஃப்ரம் அந்த டெலிவிஷன்லேருந்து ஒரு ஃபாலோ அப் இருந்திருக்கு. ஆல்ரெடி நம்ம மீட் பண்ணி ஒரு இன்டர்வியூஸ்லாம் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். பட் இந்த க்ரோத் நல்லா இருக்குது. ஃபர்ஸ்ட்டு ஒரு இண்டிவிஜுவல் ஃபிலிமாக ஆரம்பிச்சு, தென் ஒரு ஆந்தாலஜி ஃபார்மேட்டில் ஒன்று பண்ணி, அதோட செகண்ட் பார்ட் ஒன்று பண்ணி, அந்த சக்ஸஸ் ஒன்று வைடர் ரீச் ஒன்று கிடைக்குது இல்லையா ஒரு படத்துக்கு படம். ஃபர்ஸ்ட் ஹவ் வாஸ் தட்? சார் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அதுக்கு தானே மீடியா அதெல்லாம் வேணாம், டிரெக்ஷன் தான் அப்படின்ட்டு அதனால தான் அதெல்லாம் விட்டு இதுக்கு வந்தது. ஸோ அது ரிஸ்க்கு தான். இப்போ நீங்கள் ஆங்கரிங்கை விட்டு திடீர்னு வேறு ஒன்று போகும்போது அது இமீடியட்லி ஒரு ரிஸ்க்கு தானே. பட் அது நல்லா போகும்போது சந்தோஷம் தான். ஓகே. அண்டு இல்லை, இது வந்து ஒரு நடுப்புற கொஞ்சம் நான் இன்டர்ப்ட் பண்ணுறது சாரி. அதாவது இப்போ மகன் சொன்னது கரெக்டு. அதை விட்டுட்டு இதுக்கு வரும்போது அப்படிங்கிறது, நான் வந்து ப்ரீவியஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாக இருந்தேன். இப்போவும் பேசிக்கிட்டு இருக்கேன், அது வேறு விஷயம். ஒரு யூனிட்டில் பேசிக்கிட்டு இருக்கேன். அது ஒரே இதில் மட்டுமே நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால் இன்னொரு யூனிட்லேயும் போய் பேசுகிறதுக்கு வரும்போது அவங்களும் ரைவல்ஸு. நீ அங்கே போய் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு இது வந்தது. அப்புறம் நடிக்கிறதுக்கு போகும்பொழுது எனக்கு வந்து, நீ டப்பிங்கில் ஒழுங்காக இருந்துக்கிட்டு இருக்க, இப்போ நடிக்கிறதுக்கு போனால் உனக்கு வாய்ப்பு கிடச்சிருமா? டப்பிங் மட்டும் என்ன 365 நாளுமா கிடச்சிக்கிட்டு இருக்கு? இல்லை. சரி, இந்த சீரியலுக்கு வந்ததுக்கப்புறமா அந்த டப்பிங் இது பண்ணிவிட்டு ஒரு யூனிட்டில் வந்து பேசாமல் நான் வந்து வெளியில் உட்காந்துருந்துட்டு வாய்ப்பு தேடிட்டு இருக்கும்போது, என்ன சார் படம் பேசலையா, 3 மாதம் நான் சும்மா தான் இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் வெளிப்படங்கள்லாம் கொஞ்சம் நிறைய பேச ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா வந்து அதிலேருந்து சீரியலுக்கு வரும்பொழுதும் சீரியல் கிடச்சிருமா அப்படின்னாங்க. 2 மெகாலாம் கிடச்சிது. ஓகே. ரைட், பிஸியாக இருந்தேன். அதுலேருந்து அது எல்லாத்தையும் வைண்டப் பண்ணிட்டு, அப்படியே வைண்டப் பண்ணிட்டுனாக்கா அந்தந்த இது முடிஞ்சுது, அந்த சீரியல் முடிஞ்சுது. நான் அப்படியே ஷிஃப்ட் டு பிக் ஸ்க்ரீன் அப்படிங்கும் பொழுது, ஏண்டா சீரியல்லே நல்லபடியாக போயிட்டு இருந்த, சினிமாவுக்கு போனாக்கா அங்கே அவங்க இருக்காங்க இவங்க இருக்காங்கன்னு எல்லாரும் இருக்கிறாங்க. அங்கே சொன்னது அப்படியே. ஆமாம், அதாவது மனோரமாச்சி சொல்லுவாங்கல்ல, அவங்க ஒரு பக்கமாக ஆடினா நான் ஒரு ஓரமாகன்ற மாதிரி. அந்த மாதிரி ரைட்டுன்ட்டு துணிந்து தான் ஆக வேண்டும். ஓகே. ஓகே. நமக்கு இது கிடைக்குமா கிடைக்காதுன்ற சந்தேகம் இருந்திருந்தால் நிச்சயமாக நம்ம வந்து ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. டவுட் இல்லாமல் பண்ணிக்கிட்டோம். சார் சொன்ன மாதிரி 100%. ஏன்னா அது என் வீட்லேயுமே அதுக்கு பயந்தாங்க எல்லாருமே. எதுக்குடா நல்லா தானே, ஏன்னா நல்ல சம்பளம் வந்துட்டு இருக்கும்போது அதை விட்டுட்டு இன்னொன்றுக்கு போகும்போது ஆக்டிங் ஆர்ஜே எல்லாமே பண்ணிருந்தேன். மந்த்லி நல்ல சேலரி. அதை விட்டுட்டு சார் சொல்கிற மாதிரி விட்டு போகும்போது மற்றவங்க சொல்கிறதெல்லாம் ஓகே, வீட்லேயுமே அதானடா இருக்குது, ஏன்டா அவங்களுக்கு அதெல்லாம் தெரில, புரியுது. பட் நீங்கள் அதான் அங்கே போய் அது தப்பாக போயிருச்சுன்னு வைங்களேன், ஒழுங்காக அங்கேயே இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. இல்லை, அதே மாதிரி தான் வந்து நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாதம் 750 ரூபா சம்பளம். ஓகே. தட் இஸ் 82 ஓகே 84, ஒரு 40 years பிஃபோர். அப்போ அங்கே வந்து கொஞ்சம் விட்டுட்டு வர வேண்டிய ஒரு சுச்சுவேஷன். ஏன்னாக்கா நமக்கு இந்த கலை ஆர்வம் இருக்குது இல்லையா? அப்போ அவங்க என்ன சொன்னாங்க, வெளியில் போய் என்னையா பண்ணுவேன்,
இது என்ன சார் கேள்வி இது? வெளியில் போய் என்ன பண்ணுறதுன்னாக்கா, இப்போ எவ்வளோ பெரிய பெரிய ஸ்டார்ஸ் ஆனவங்கள்லாம் வந்து பல வேலைகளை விட்டுட்டு தானே வந்திருக்காங்க. அந்த மாதிரி வந்து பர்மனெண்ட்டாக ரயில்வேல இருந்தவங்க வந்திருக்காங்க, இப்போ இதில் டெலிஃபோன்ஸில் இருந்தவங்க வந்திருக்காங்க. அண்ணா ரஜினி அண்ணா அதை விட்டுட்டு தானே வந்தார். அப்படியே நான் அதிலே தான் இருப்பேன் அப்படின்னு இருந்தாக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் கிடையாது. துணிஞ்சு தான் ஆகணும். ஓகே. ஆனா அந்த அந்த பயம் ஃபேக்டர் அப்படிங்கிறது இருந்துச்சா ப்ரோ? ஃபேமிலி பயப்பட்டாங்க. ஏன்னா என் அப்பா வந்து 35 வருஷம் ஒரே கம்பெனியில் வேலை செஞ்சு ரிட்டையர் ஆகி, ஆமா ஆமா ஆமா. ஸோ அவங்க அது அப்படி தானே இருந்திருக்காங்க. டிப்பிக்கல் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ரிஸ்க் எடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்படுற, ஏன்னா ஸ்டேபிள் இன்கம் இருக்காது அப்படின்னும் போது நான் சொல்லி அவங்க பையனும் போது அவங்களுக்கு அந்த பயம் இருந்தது. பட் அதை தாண்டி இந்த வயசுல ரிஸ்க் எடுக்கலன்னா எப்போ எடுக்க போகிறோம் அப்படின்ட்டு எடுத்த. ஓகே. இப்போ இந்த ரைட்டிங் ப்ராசஸ் எப்போ ஆரம்பிச்சு? ஏன்னா இப்போ உங்களோட டைரக்ஷன், உங்களோட ஃபிலிம் ஒன்று இருக்கு. நான் திட்டம்லேருந்து பார்த்துருக்கேன். திட்டமாக இருக்கட்டும், அடியவாக இருக்கட்டும், ஹாட்ஸ்பாட்டோட அந்த இதுவாக இருக்கட்டும், ரைட்டிங்ல ஒரு யூனிக் வச்சுட்டே இருக்கீங்க. நீங்கள் பிளான் பியில் வச்சிருந்தா அந்த கிளைமேக்ஸ் ஹூக்காக இருக்கட்டும், அடியில ஒரு சைஃபையை மிக்ஸ் பண்ணி அது பண்ணது. அண்ட் ஹானஸ்டாக நான் சொல்கிறேன், இன்டர்வியூக்காக நான் சொல்லலை, ஹாட்ஸ்பாட்டில் வந்ததுலேயே மை மோஸ்ட் ஃபேவரட் சரோடது அந்த டியர் ஃபேனோட அந்த இது. ஏன்னா அது நிறைய பேர் வந்து இப்போ நம்ம பசங்களா கேங்காக இருக்கும்போது அந்த விஷயங்கள் பேசுவோம், டேரிங்காக யார் பேசுவாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தது. அதை எடுத்து வச்சோன்னே அது நான் பார்த்த ஸ்க்ரீனில் ஐ திங்க் ஒரு செகண்ட் டே நைட் ஷோ மாதிரி நான் போயிருந்தேன். பிளாஸ்ட். நான் அது ஃபர்ஸ்ட் எபிசோடாக வரும்னு நினைக்கல, பட் பண்ணும்போது அது பிளாஸ்ட். சரோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த உங்களோட ரைட்டிங் சேரும்போது அது எவ்வளோ உங்களுக்கு கான்ஃபிடென்ட் கொடுத்தது? அதாவது டியர் ஃபேன். ஆமாம், நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து அதாவது திட்டமிரண்டு பண்ணிட்டேன், அடியே பண்ணிட்டேன், ஹாட்ஸ்பாட் 1 பண்ணிட்டேன், ஹாட்ஸ்பாட் 2ல தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஒரு லெஜெண்டரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆர்டிஸ்ட் கூட ஒர்க் பண்ணுறேன். சார் ஒன்று, தம்பிராமையா சார். ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ணதெல்லாம் கிட்டத்தட்ட ஏஜ் கேட்டகரி. நான் உங்ககிட்ட செட்டில் ரொம்ப ஜாலியாக இருப்போம், வேலை வாங்குற விதம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். நம்ம சொல்லி நான் பசங்களோட பேசுகிறப்ப ஜாலியாக. ஆமாம், ஒரு காலேஜ் ஃபீல்டில் தான் இருக்கும். ஆனால் சார் வரும்போது அது கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூல் பிரின்சிபல். ஸோ ஐயோ கரெக்டாக இருந்துடணும், எதுவும் சார் நம்மளால அவருக்கு எதுவும் டிலே ஆகிடக்கூடாது. அதான் கரெக்டாக என்னடா இவன் கூப்பிட்டா நம்ம என்னடா பண்ணுறக்கா நம்மளை வச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிடக்கூடாதுன்றது தான் ஃபஸ்ட்டு. பேம்பரிங் தான் ஃபஸ்ட் திங்கு. ஸோ அது ஃபர்ஸ்ட் டைம் நடக்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது. எனக்கு பயம் இருந்தது முன்னாடி நாள்லாம். பட் அங்கே டேக் ஆக்ஷன் போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணுமோ அதுதான் அப்படின்ற மாதிரி. அந்த டேக் ஆக்ஷன் பேசுவோம், அந்த நரேஷன் ஒன்று இருந்திருக்கும்ல, ஸ்டோரி சொல்ற அது எப்படி கன்வின்ஸ் பண்ண? இங்கே தான் வீட்டுக்கு தான் வந்து நரேட் பண்ணேன். சார் பண்ணுவாரா மாட்டாரான்ற ஒரு பயம் இருந்தது. ஏன்னா கிளைமேக்ஸில் மட்டும் வர ஒரு கேரக்டர், ஆனால் அதுதான் கதையோட பிரதானமான கேரக்டர். அண்ட் அதை தாண்டி அந்த கேரக்டர் பண்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா அது ஒரு போல்டான ரோல். சினிமாவில் இருந்துட்டு நம்ம ஃபேன் ஆமா ஆமா ஆமா. ஸோ சார் என்ன சொல்லுவாருன்ற ஒரு தாட்ஸ்லாம் இருந்தது. பட் ஆனால் கேட்டுட்டு உடனே அப்பவே ஏதோ ஒரு டவுட் கேட்டாருன்னு நினைக்கிறேன். இது இப்படி மாதிரி கேட்டாரு, நான் பதில் சொன்னேன். அதுக்கப்புறம் அப்போ ஓகே அப்படின்ட்டாரு. ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அந்த கேரக்டர் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் அது ஹோல்டே ஆகும். அது கொஞ்சம் அப்படி இப்படி வீக்காக போயிடுச்சுன்னா அது நிற்காது அப்படின்ற ஒரு ஜோன் தான். அந்த பிளாக் ஷர்ட் அவன் நான் பார்த்துருந்தேன். ஓகே, அதோட இந்த நேரத்துக்கு இது கிடைச்சது, நான் எடுத்து போட்டு வந்தேன். அதுக்காக கண்டினியூட்டியா என்ன? இல்லை அதாவது என்ன பயம்? ப்ரெஸ் மீட்டில் என்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெல்லாம் உங்கள் மேலே கோச்சிக்க மாட்டாங்களா? அது எதுக்கு கோச்சிக்கணும்? சினிமாவை தான் பார்க்கணும். அது நல்ல கருத்துக்கள் இருந்தாக்க எடுத்துக்க வேண்டியது தான். இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு தம்பி அஜித் அவர்களுடைய படத்தில் வந்து ஒருத்தர் போய் லாரி மேலே ஏறி ஆடி கீழே விழுந்து முதுகில் முடிஞ்சு செத்து போயிட்டாரு. இவர் போய் லாரி மேலே ஏறி ஆடுனாரா? அஜித் சொன்னாரா? அன்றைக்கி அதே மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னை கூப்பிட்றாங்க. நான் சொல்கிறேன், இல்லையா இந்த கூட்டத்திலலாம் நான் வரமாட்டேன். கோயிலுக்கே நான் வந்து விசேஷ நாட்களில் போக மாட்டேன். ஓகே, நீங்கள் அங்கே போனீங்கன்னா நிம்மதியாக கும்பிடவே முடியாது. எல்லோரும் மேலே இடிக்கிறதும் தள்ளுறதும் இதை பண்ணுறதும். அப்போ தான் அங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறேம்பாங்க. அந்த கூட்டத்தில் நம்ம யாரோ ஒருத்தர் முன்ன பின்ன தெரியாதவங்களாக இருந்துட்டோம்னா பரவாயில்ல, ரைட்டு, ஓகே. அங்கே வந்து அவங்களும் சாமி கும்பிட விட மாட்டாங்க, அவங்களும் கும்பிட மாட்டாங்க, அவங்க வேலைக்கு. ஆமாம். அதனால என்ன சொல்கிறேன்னா, லைஃப் இஸ் ப்ரெஷியஸ். நீங்கள் வந்து நடிகர்களை நீங்கள் வந்து ரசிங்க, படத்தை ரசிங்க. அதுக்காக வந்து நான் கூட பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், நான் வந்து சிவாஜி அப்பா அவனுடைய வெறியன், கமல் அண்ணா அவனுடைய வெறியன் அப்படின்னு. ஆனால் அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஷோ இந்த விடியகாலத்தில் போடுற நேரத்துக்கெல்லாம் நான் போய் படம் இது வரைக்கும் பார்த்ததில்ல. சரி, ஓகே. அதை போக மாட்டேன். எப்படியா இருந்தாலும் அதே படம் தான். ஒரு 10 நாள் கழித்து பார்த்தா என்ன, ரிலாக்ஸாக பார்த்து உட்காந்து ரசிக்கலாம்ல.
அந்த மாதிரி வந்து நடிகர்கள் மேல் வந்து குறை சொல்லலை இந்த படத்தில். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் வந்து உங்களுடைய பார்த்துக்கங்க, நீங்கள் வந்து ரொம்ப வெறித்தனமாக இருக்காதீங்க அப்படின்றது தானே இதில். அது எல்லாருமே ரசிக்கத்தான் செஞ்சாங்க. இல்ல இப்ப அதுல ஒரு பாயிண்ட் ஒண்ணு இருக்கு. யாராவது ஒருத்தர் திருந்தினா கூட போதும். அது ஒரு மாதிரி தான் இருக்கு. உங்ககிட்ட அது மாதிரி ஏதாவது வந்து சொன்னாங்களா யாராவது? சரி எனக்கு ஒரு கிளாரிட்டி மாதிரி கிடைச்சது. நிறைய பேர் பேசணும் இன்ஸ்டால மெசேஜ். அதாண்டி இது நடிகர்களை பத்தி மட்டும் இல்ல, இல்ல இது எனி கைண்ட் ஆஃப் ஃபேன் வர்ஷிப். யாருக்கு நீங்க ஒரு பைத்தியகார்த்தனமான வெறித்தனமான அந்த ஒரு ரசிக மனப்பான்மை இருக்கிறது தப்பு, அப்படிதான் பேசுவோம். அது கிரிக்கெட் பிளேயரா இருக்கலாம், பொலிட்டீஷியனா இருக்கலாம், சாமியாரா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். எனி கிரேசி ஃபேன் வர்ஷிப் இஸ் ராங் அப்படின்றது தான் பேசியிருக்கோம். நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க. ஆமா ஓகே. இதெல்லாம் நிறைய சார். அதாவது நான் ஒரு தடவை பஸ்ஸில் வந்துகிட்டு இருக்கேன். நான் அப்போது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது வரும்பொழுது இவர் வாழ்க இவர் வாழ்க, அடுத்து இவர் வாழ்க இவர் வாழ்க, கீழே அது சரி நாம் வாழ்வது எப்போது. யோசிச்சு பாருங்க, உண்மை தானே? கரெக்ட். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமே எழுதிட்டாரு அந்த காலத்தில். என்ன காடு விளைஞ்சன மச்சான் நமக்கு கையும் காலம் தானே மிச்சம். நம்ம வேலை செய்யலைன்னாக்கா சாப்பாடு கிடையாது சார். இதுக்காக வந்து எனக்கு வந்து சிவகாசி படத்தில் வந்து நான் அட்வொகேட்டை நடிக்கும் பொழுது வந்து என்னை வந்து கைது பண்ணணுன்னாங்க. அந்த அட்வொகேட்டுகளை நான் வந்து அவமானப்படுத்திட்டேன் அப்படின்னு எழுதின ஒரு டைரக்டர், எடுத்த ஒரு ப்ரொடியூசரு. நான் வந்து இந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு ஒரு கோர்ட்டாக போய் நான் அலைஞ்சு வந்து கேட்டு இந்த ஸ்கிரிப்டை நான் நடிக்கலாமான்னு கேட்க முடியுமான்னு. எனக்கு நான் ஒரு நடிகன் சார், அவங்க கொடுத்தாங்க இதை நீங்கள் பண்ணணுன்றாங்க, இதை நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாக்க அடுத்த படத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்போ எனக்கு யார் சார் கொடுப்பாங்க அப்படின்றத சொல்லும் பொழுது அவங்க அட்வொகேட்ஸும் சொன்னாங்க, இல்லை நாங்கள் வந்து இதை அந்த சீன்ஸை கட் பண்ணணும்னு. அப்போ கேசட் வந்து ஊர் பூரா போயிடுச்சு, இப்போ நீங்கள் ஒரு முடியுமான்னு. புரியுது. இல்லை அது கரெக்டு தான் அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. அப்புறமா எனக்கும் நம்ம தம்பி சக்தின்னு ஒருத்தர் இருக்கார், அவர் அட்வொகேட்டு தான். எவ்வளவோ பேர் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. அப்போ இதை வந்து நீங்கள் பண்ண இதுக்கு வந்து நமக்கு வக்காலத்தில் வந்து கையெழுத்து வாங்கினவரும் ஒரு அட்வொகேட் தானே. இந்த மாதிரி வந்து நிறைய இந்த மாதிரி இருக்குது சார். இது எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும், வேறு என்ன பண்ணுறது. ஓகே. இப்போ நீங்கள் சொன்னீங்களா சார் ஸ்டார்டிங்கில், இப்போ எம்எஸ் பாஸ்கர் மாதிரியான சார், தம்பிராமையா சார் மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக கூட ஒர்க் பண்ணும்போது அது ஒரு எலிவேட் ஆகும்னு சொன்னீங்க. இப்போ சாரோட போர்ஷன் மாதிரியே தம்பிராமையா சாரோட போர்ஷன், அது வந்து ரெண்டுமே சொசைட்டிக்கு வேறு வேறு ஆங்கிள்ஸில் ஒரு நல்ல மெசேஜை சொல்லக்கூடிய கருத்துக்கள். இது ஒரு ஆங்கிள்னா அதில் இன்னும் எக்ஸ்ட்ரீமு. சார் வந்து பாயிண்ட்ஸ் வைஸாக சொன்னால் அவர் வந்து அவுட்ஃபிட் வைஸாகவும் சரி, அவர் சொல்கிற டேரிங்கான விஷயங்கள் வைஸாகவும் சரி. இப்போ நாங்கள் பூமர்னா அந்த காலத்தில் நீங்களும் பூமர் தானே அப்படின்னு சொல்கிற பாயிண்ட். ஸோ அந்த போர்ஷன் நீங்கள் ஃபர்ஸ்ட் எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க சார் தம்பிராமையா சாரோட? நல்லா இருந்தது, அருமையாக, டோட்டலாகவே நல்லா இருந்தது படம். நல்ல கருத்துக்கள். அதுதான் வந்து ஒரு தகப்பனுக்கு ஒரு மகள் மேலே இருக்கக்கூடிய அக்கறைன்னு இப்படிலாம் வரக்கூடாதுமா, நீ எக்ஸ்போஸ் பண்ணிக்கக்கூடாது ஒன்று. நீ இப்படி பண்ணினாக்க நான் பண்ணால் உனக்கு இப்படி இருக்குது, அப்பா என்னப்பா இப்படி வந்து நிற்கிறீங்க அப்படின்றது. ஏன்னா என் மகனும் என் மேலே ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க. இப்படி ட்ரெஸ் பண்ணாதீங்க, அங்கே நிற்காதீங்க, இங்கே பேசாதீங்க. நான் கேட்க மாட்டேன், அது வேறு விஷயம். இருந்தாலும் சொல்கிறேன்னா அப்போது நீ பப்ளிக்கில் வந்து இந்த மாதிரி வர்ற அப்படின்னாக்க ஒரு பெற்ற தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? அதுதானே எல்லா தகப்பனுக்கும் இருக்குங்கிற அந்த உணர்வை பிரதிபலித்தது தான் மாப்பிள்ளை தம்பிராமையா மாப்பிள்ளையோட கேரக்டர். ஓகே. அந்த போர்ஷன் அவர்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணது தம்பிராமையா சார். தம்பிராமையா சார் கிட்ட நான் கதை சொல்ல போயிருந்த போது அவர் சார் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். ஆமாம். சாரோட பையன் வந்து அவர் ஏற்கனவே என்னோட படங்கள். ஆமாம், அவர் சார் கிட்ட சொல்லியிருக்காரு போல, இல்லை நல்லா பண்ணுவார் நீங்கள். ஓகே. தம்பிராமையா சார் போனோன்னே, தம்பி கதெல்லாம் கேட்கலப்பா, நான் பண்ணுறேன், ஏன்னா என் பையன் உன்னை பற்றி பயங்கரமாக சொல்கிறான் அப்படின்னு அப்போவே சொல்லிட்டார். அப்புறம் கதை சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பண்ணுறேன் அப்படின்றாரு. அவரு கூட ஒர்க் பண்றது டோட்டலா வேறையா இருக்கும். சார் கிட்ட ஆமா அவரு பயங்கர ஜாலியா இருப்பாரு. சார் பயங்கர ப்ரொஃபஷனலா, கிட்டத்தட்ட இந்த சச்சின் டிராவிட் மாதிரி அந்த ஒரு போர்ஷன்ல. ஆமா ரெண்டு இல்லைம்மாண்ணே, அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். நீங்கள் இப்போ மாப்பிள்ளையோட கேரக்டர் நீங்கள் எனக்கு கொடுத்துருந்தீங்கன்னாக்கா நான் அவர் மாதிரி ஜாலியாக தான் இருக்கேன். ஓகே மெத்தட் ஆக்டிங். ஓகே எனக்கு அந்த கேரக்டர் நான் அதிலே இருக்கணும். ஓகே. அதாவது நான் சீரியல்ஸ் நடிக்கும்போது செல்வியில் வில்லன், சின்ன பாப்பா பெரிய பாப்பாவில் ஜாலியான காமெடியான அந்த மாதிரி. அப்போ சனிக்கிழமை அன்னைக்கு சின்ன பாப்பா பெரிய பாப்பா, திங்கள் டு வெள்ளி வந்து செல்வி. அப்போ இந்த ஷூட்டிங்க்கு கிளம்பும்போது அப்படியே சீரியஸாக தான் கிளம்புவேன் செல்விக்கு. அதில் ஒரு வில்லன், கொஞ்சம் ஒரு பெரிய மனுஷன் அந்த மாதிரி. இதுலன்னா கொஞ்சம் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு பட்டாபி, ட்ரிங்க்கு போடுற ஆள். அதனால் அவனை
அப்படின்னாக்க இங்கேருந்து காலையில் எழுந்திருக்கும் போது இப்படி கிளம்புனேனாங்க ஒய்ஃப் சொல்லுவாங்க சனி அங்கே போய் நடிக்க வேண்டியதானே இங்கேயே நடிக்கணும். இல்லை ஆக்சுவலி எனக்கு இப்போதான் புரியுது. சாரோட ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருக்கீங்களா? இந்த ஸ்பைடர்மேன் டப்பிங்கை பற்றி சார்கிட்ட கேட்கும்போது அங்கே அது மேட்டர் கேட்டிருக்கீங்களா சார்? அது ஒரு விஷயம் சொல்ல முடியுமா சார் ப்ளீஸ்? அன்றைக்கி ஏதோ வீட்டில் ஏதோ சேட்டை பண்ண ஏதோ திட்டினாங்க, கடுப்பாக போயிட்டேன். அப்போ அது ஸ்பைடர்மேனில் வந்து அங்கேருந்து ஒருத்தர் சொல்லுவார், சார் உங்கள் ஒய்ஃபு ஃபோன் பண்ணியிருக்காங்க, வீட்டில் மொசைக்கு வந்து பளபளப்பா இல்லையா அப்படின்ற மாதிரி. அவர் அப்படிம்பாங்க. அவங்க இங்கிலீஷ்க்கு அது ஆக்ஷன் லிப்பு தெரியல அப்படின்னோடனே அவர் வந்து சொன்னார் அந்த கேரக்டருக்கு பேசுகிற ஒரு உடனே இவர் இப்படிங்கும்போது மொசைக்கு பளபளப்பா இல்லையா அவன் மூஞ்சி போட்டு தேய்க்க சொன்னாங்க. உடனே ரைட்டரு டாய் என்னடா வீட்டில் சீலாவோட சண்டையா அப்படின்னு. இல்லை எனக்கு இப்போதான் புரியுது. ஏன்னா ஆதி என்கிட்ட சொல்லியிருக்காரு, ஆதித்யா பாஸ்கர் சொல்லியிருக்காரு. இப்போதான் தெரியும். ஆமா அப்பா வந்து என்ன கேரக்டர் நடிக்கிறாரோ அதே மூட்ல இருப்பாருன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காரு. ஏன்னா நம்ம ஷூட் பண்ண வெறும் ஒரு நாள் ஷூட் பண்ணோம், 2 நாள் தான் ஷூட் பண்ணுவோம். அது ஃபுல்லா ஒரு நாள் ஷூட் பண்ணோம். அந்த இன்னொரு நாள் இவருக்கு சார் கிட்டே போய் ஃபேன் அந்த மாடியில அது இன்னொரு நாள் ஷூட் பண்ணோம். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் அந்த பிளாக் ட்ரெஸ் போட்ட அந்த போர்ஷன் ஷூட் பண்ணும்போது ஃபுல்லாவே சார் பயங்கர சீரியஸா கட் சொன்னதுக்கு அப்புறமும் இப்போதான் புரியுது அது அதுக்குள்ளே இருந்திருக்காரு, அந்த மூட்குள்ளே இருந்திருக்காரு அப்படின்றது. ஸோ மேபி அடுத்து ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர். இல்லை வியட்நாம் வீட்டு சுந்தரமாமா ஒரு தடவை சொன்னார் என்கிட்ட, கௌரவம் படம் பண்ணும் பொழுது சிவாஜிப்பா வந்து அந்த பேரிஸ்டர் ரஜினிகாந்த் கெட்டப்பில் வந்து இருக்கார். அப்போ அன்னைக்கு ஏதோ அந்த சீன் எடுக்க முடியல. சரி, உடனே இவர் போயிட்டு சொல்லியிருக்காரு, இன்றைக்கி அந்த சீன் பண்ண முடியல, கொஞ்சம் இதாகிடுச்சு, நீங்கள் அந்த கண்ணன் கெட்டப்புக்கு வந்துடுங்க அப்படின்னாப்பிலையா. நீ கண்ணன் கெட்டப்புக்கு வந்துருன்னு உடனே மாற்றிட்டு வர்றதுக்கு இது என்ன சட்டையா? நான் பேரிஸ்டர் ரஜினிகாந்த்னா இங்கே இல்லை, வீட்லேயே நான் பேரிஸ்டர் ரஜினிகாந்த். அப்படி நான் பண்ணாதான் இங்கே வந்து நான் என்னால் வந்து அந்த ஒரு சின்ன மெல்லிய உணர்வு கூட மிஸ் ஆகாமல் பண்ண முடியும். நாளைக்கு என்ன கேரக்டர்னு சொல்லு, இப்போ பேக்கப் சொல்லுன்னாரும். உடனே மாமா பேக்கப்ன்றாரு, கிளம்பிட்டார். அந்த அளவுக்கு அந்த மாமா சொல்லுவார், தெய்வத்தோடு வாழ்ந்தோண்டா, தெய்வத்தோடு வாழ்ந்தோம் மாதிரி. அந்த மாதிரி அவங்க பெரியவர்களெல்லாம் நம்ம ரசிக்கும் பொழுது, அவங்களெல்லாம் நம்ம துதிக்கும் பொழுது அந்த மாதிரி இருக்கணும் இல்லையா? அவங்களாம் பெரிய ஒரு டிக்ஷனரி என்சைக்ளோபீடியா அவங்களாம். இல்லை நீங்கள் கேட்டிங்கல்ல சார் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இதுதான், இப்போது சாரும் சரி தம்பிராமையா சாரும் சரி, இப்போ இப்படி சொல்கிறாருல, வீட்டில இருந்தே நான் அந்த மூடில் தான் கிளம்புவேன், அங்கே போய் அந்த மூடில் தான் இருப்பேன். இப்போ இருக்கிற ஆர்டிஸ்ட் எத்தனை பேர் அப்படி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் அதை கேட்க வந்து அது இல்லை, அது வேண்டாம். அது எதுக்கு அவங்கள போய் நம்ம இது பண்ணிக்கிட்டு, இப்போ இருக்கிறவங்களும் நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நல்லா தான் பண்ணுறாங்க. பட் ஆனால் அது டோட்டலாக வேறு. ஜாலியாக இருப்போம், ஜாலியாக இருப்பாங்க, டேக்கப்போ. ஆனால் அதுக்கு வீட்டில இருந்தே ரெடி ஆகுறது, அது ஒரு பயங்கர ஒரு ப்ரொஃபஷனலிசம் இருக்குல்ல, அது வந்து உண்மையாகவே அதான் சார். இப்போ வந்து பாராட்டுறோம், புகழ்ச்சி பண்ணுறோம் அப்படின்னு இல்லை. இப்போ ஒரு சில பேர் நான் சொல்லி கேட்டிருப்பேன். ரீசெண்டாக நாங்கள் ரகுவரன் சாருக்கு ஒரு 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 சின்ன கௌரவப்படுத்துகிற மாதிரியான ஒரு ஈவெண்ட் மாதிரி பண்ணோம். யாருக்கு? ரகுவரன் சார். அதில் ரோஹிணி மேம் இதே விஷயம். ஆமாம். இப்போ நான் நார்மலாக பேசிகிட்டு இருக்கேன், ஓகே, சைலண்ட்டாக திடீர்னு சைலண்ட்டாக இருப்பார். பார்த்தா அங்கே போயிட்டு இப்போ திடீர்னு என்கிட்ட நான் நார்மலாக கேட்டுட்டு இருப்பேன், கால் மேலே கால் போட்டு எது ஒன்று பேசிப்பேன். போயிட்டா அரங்கநாதனாக இருப்பார், முதல்வன் கேரட்டோட அரங்கநாதன். எனக்கு எப்படினே தெரியாது அப்படிங்கிற மாதிரி மேம் சொன்னாங்க. இந்த மாதிரி ஒரு சில பேர் நான் கேட்டிருக்கேன். அதனால அதுதான் இல்லை. அதாவது மொழி படத்தில் நடிக்கும்போது வந்து அந்த சீன் வந்து அந்த பையன் இறந்து போயிட்டு அந்த சீனை பேசிட்டு வந்து அன்றைக்கி ஈவினிங் வந்து லலிதகுமாரிக்கு பர்த்டே லே மெரிடியனில். அப்போ அங்கே போகும்போது நான் அதுலேருந்து வரல, அந்த சீன்லேருந்து வரல. பொக்கே கொடுத்துட்டு தலையில் கை வச்சுட்டு காட் பிளஸ் யூடா கண்ணு அப்படின்ட்டு நான் கிளம்புனேன். அண்ணா எங்கே போகிறீங்க, சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அங்கே இருந்தவங்களாம் சொன்னாங்க, வேண்டாம் வேறு மூடில் இருக்கார், விட்டுருங்க அப்படின்னா. நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 2 days தலைவலி. ஓகே, அந்த மாதிரி தான். அதே மாதிரி தான் வந்து இதில் உத்தம வில்லனில் அண்ணா கூட ஆக்ட் பண்ணிட்டு அப்போ நமக்கு கொஞ்சம் பிபி ஏறும். சரி, அது இல்லாமல் பண்ண முடியாது இல்லையா? அப்போ ஒரு முழுமை கிடைக்காது இல்லையா அதில்? அந்த கேரக்டர் அதில் பழகிட்டீங்களா சார்? நம்ம சிவாஜி சாரை ஃபாலோ பண்ணது அந்த ஒரு இதில் உங்களுக்கு பழகிடுச்சா அது? ஆமாம், ஓகே, அப்படி தான் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் அப்படி தான் பண்ணுவேன். ஓகே ஓகே. இப்போ ஒரே செகண்டு ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்துட்டு ஒரு அடுத்த செகண்டில் சீரியஸாக நடிச்சுட்டு போகிறவங்களும் இருக்கலாம், எனக்கு தெரியும்.
ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி பண்ணாதான் அதில் முழுமை இருக்கும். அதனால தான் நான் சீரியஸாக இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை அவருக்கு இப்போ புரியுது அது. ஆமா இப்பதான் புரியுது. அதான் அடுத்த படத்துல ஏதாவது அதான் பயங்கர ஜாலியான ஒரு கேரக்டர் கொடுத்தா அந்த Equal. ஜாலி சைடையும் ஐயோ, எக்ஸ்ப்ளோர் ரொம்ப பண்ண. மோசமாக இருக்கும் அப்படி கொடுத்தீங்க. சின்ன பாப்பா பெரிய பாப்பா எல்லாம் பண்ணும்பொழுது வந்து லாஸ்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஆமா. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.